ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி மக்களே, நேத்து என்னால வீடியோ போட முடியாம போச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை, வைரல் ஃபீவர். ஸோ ட்ரிப்ஸ் போட வேண்டிய சூழ்நிலை. நேற்று எப்படியோ ஒரு வீடியோ 5 நிமிஷம் வீடியோவது போடணும்னு நினைச்சேன். ஏன்னா யூடியூப்ல கன்சிஸ்டன்சி முக்கியம். நான் டெய்லி போட்டுட்டே இருந்தாதான் எனக்கு அது கரெக்டா இருக்கும். யூடியூபருக்கு அது கரெக்டா கொண்டு போய் சேரும். நேற்று ஒரே ஒரு நாள் மட்டும் பெரிய வீடியோ போட முடியல. ஸோ மடிச்சுக்கங்க. பட் இன்னைக்கு ஓரளவுக்கு நான் தேடி இருக்கேன். அதனால பொலிட்டிக்கல் வீடியோ, ஃபன்னி வீடியோஸ் தான் இந்த கண்டென்ட் நம்ம பார்க்க போறது. என்னோட டீம் நேற்று எடுத்து வச்சிட்டாங்க. நான் இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணும்போது மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் என்னென்ன கண்டென்ட் இருக்கும்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா கண்டென்ட்டுமே இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். அதே சமயம் சமூகத்தில் நடக்கிற அவலங்களை எல்லாம் தோல் உரிச்சு காட்டுற கண்டென்ட்டாவும் கண்டிப்பா இது இருக்கும். இதுவரை நான் போட்ட கண்டென்ட்ல எனக்கு இது பெஸ்ட்னு தோணுச்சு. இன்னைக்கு நான் போற எல்லா கண்டென்ட்டும். ஸோ நீங்க ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நாட்டில் என்ன நடக்குங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கண்டென்ட் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி. சமீபத்தில் அவர் காரை யாரும் இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போட்டு அட்டி வெளுத்துட்டாங்க. அதுவே ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்களாம் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் சரி, சீமராஜா சீமானனும் சரி, சட்டி சாட்டையும் சரி, ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. அன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. மக்கள்லாம் என்ன முட்டா பூன்னு நினைச்சிட்டாங்களா? இவங்கெல்லாம் என்ன நம்ம என்ன அவ்வளவு முட்டாள் அவங்க இருக்கோம்? இவங்க என்ன வேணா பேசுவாங்க, நம்ம பார்த்துட்டு ஆமாஞ்சாமி போறதுக்கு. இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்களேன். அடிப்பட்டதான் சொல்லல அதெல்லாம் தப்புங்க. அப்படிலாம் சொல்ல கிடையாது. அடிப்பத்தான் சொல்ல 4 தட்டு தட்டினாங்க, அவ்வளவுதான். அது நான் வீடியோ தான் பார்த்து வச்சுக்கிட்டேன். வண்டியில் உட்காந்து நான் பார்க்கல. அது எப்படி இங்க வாய் கூசாம பொய் சொல்ல முடியுது இவர்னால? மக்கள் என்ன அவ்வளவு மடப்பைன்னு நினைச்சாரோ? நம்ம எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருந்தோம் வீடியோல. இவர் இப்படி பேசியிருக்காருல, இதை பாருங்க. இப்ப திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. முறைச்சுட்டு தான் அடிய தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடிக்கல. அவன் திமுறாடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. 4 தட்டு தட்டினாங்க. முதல்ல மனுஷன் அடிக்கிறதுக்கு யாரு பர்மிஷன் கொடுக்கறது? அவன் உங்க வீட்டால உங்க வீட்டு சொந்தக்காரனா? அவன் எந்த ஜாதியோ மதமோ அதெல்லாம் ஓகே. எதுக்கு அடிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எதுக்கு கை வைக்கிறீங்க? அவன் தப்பு செஞ்சா போலீஸ்ல போய் புடிச்சு கொடுங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போற கண்டென்ட் இது. நான் உங்க வீட்டை சொல்லி ஆகணும் மக்களே. நேத்தி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் மெசேஜ் பண்ணா. நாம் தமிழர் கட்சி மீம் பேஜ்ல இருந்து ஒரு மெசேஜ். மிரட்டவளா இல்ல, ஜஸ்ட் ஆதங்கமா தான் இருந்துச்சு அந்த மெசேஜ பாக்குறப்ப. அப்படி என்ன எங்க அண்ணன் சீமான் உங்களுக்கு பண்ணிட்டாரு? அவரை மட்டும் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. மக்களுக்கு அவர் எவ்வளவு போராடி இருக்காரு, எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்காரு அப்படின்னு. அந்த பயலுக்கு இப்போ நான் ஒண்ணு சொல்றேன். இந்த வீடியோ பாரு தம்பி, மறக்காம இந்த வீடியோ தயவு செஞ்சு பாரு. உங்க அண்ணன் என்னத்த பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஏங்க, நேத்து நடந்த பிரச்சாரத்துல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பேன்னு சொல்றதுக்கு பதிலா உதயசூரியனுக்கு வாக்களிப்பேன்னு சொல்லியிருக்காரு உங்க உருட்டண்ண சீமராஜா சீமான். எதுக்கு அவர் வாயில இருந்து உதயசூரியன் ஃபர்ஸ்ட் வரணும்? அங்கதான் எனக்கு இடிக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு. எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பெருங்கனவோடு நிற்கிற இந்த பிள்ளைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்த. பாத்தீங்களா மக்களே, அண்ணன் எவ்வளவு ஃபுல் ஃபார்ம்ல இருக்காருன்னு. நேத்து எனக்கு மெசேஜ் பண்ண அந்த பிரகாஷ்பதி இதை பார்க்கணும், கண்டிப்பா பார்த்து அவனை. இதை பார்த்துட்டு நீ ரிப்ளை பண்ணு தம்பி. உங்க அண்ணனுக்காக நீங்க உழைக்கிறீங்க, ஓடி உழைக்கிறீங்கன்னே வச்சுக்குவோம். அவரு நாம் தமிழர் கட்சி பதில உதயசூரியனுக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே பிளேட்டை மாத்தி சொல்லிட்ட மாதிரி மக்களாகிய நீங்களே யோசிக்கணும். எப்படி அவர் வாயிலிருந்து எத்தனையோ கட்சி இருக்கும் போது ஏன் உதயசூரியன் வரணும்? எனக்கு அங்கதான் லேசா அடிக்குது. உங்களுக்கு என்ன தோணுதோ அத கமெண்ட்ல சொல்லுங்க. இவரு கூட அட்டைப்பூச்சி மேல ஒட்டிட்டு இருக்குமே சட்டி சாட்ட. இவன் என்ன பேசுறான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அம்பி மாதிரி ஒண்ணு பேசுது, ரெமோ மாதிரி ஒண்ணு பேசுறான், அன்னியன் மாதிரி மாறி பேசுறான். எப்பா சாமி, இந்த டுபுக்கு துரைமுருகன் என்ன பேசுறாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். திமுக என்கிற கட்சி தொடங்குற பொழுது அது ஒரு வரலாற்று தலைவன், வரலாற்று புரிதல் கொண்ட, ஒரு இலக்கிய சிந்தனை கொண்ட, ஒரு மொழிப்பற்று கொண்ட அண்ணாதுரை என்ற ஒரு அறிஞரால் தொடங்கப்பட்டது. இது அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனி. இதுல உண்மை ரெண்டு உண்மைதானே? அடங்கம்மால நான் கேட்க மாட்டேனாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அறிஞர் அண்ணால எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ், அவங்கள எவ்வளோ சாதிச்சவங்க. அவங்கள போய் சனியன்னு சொல்றாங்களே, இது உங்களுக்கே எப்படி உருத்தலையா? ஒரு பெரிய கட்சி தலைவரா இருக்கீங்க, சமத்துவம் பேசுறீங்க, தமிழ் தேசியம் பேசுறீங்க, இவங்கள போய் சனியன்னு சொல்றீங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.
11 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராஜா சீமான் அண்ணன் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. எப்பா ஃபன் ஃபேக்ட்ஸ் டீம் வேற லெவல்ல வேலை செய்யறீங்க. எதிரும் புதிருமாக அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தின் பேரில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து தன் நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி என் அன்பு மக்களே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான். எதற்காக? பழக்கிறான், தமிழனை பறக்கிறான், விழா காலங்களில் பழக்கிறான். டேய், வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், போர் என்றவன அவ்வளவுதான் வலிக்கும், கடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதுதான் நடக்குது. தமிழனுடைய மெய்யியலே அறிவியல் என்பதை நாம் உணரணும். நீ போறான்னு நாங்க பேசுறோம். அழகு குத்துற என் அருமை பெருமக்களை 2 தாளைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே, நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்க மேல ஏற்றி குத்து நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா? முடியாது, முடியாது, செய்ய மாட்டேன். செத்து போய் வாங்கி உனக்கு தெரியும். தீமிதிக்கிறியே, நீ மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால், சரியான பக்திமானாக இருந்தால், நீ அடுப்பு கறியை எடுத்துட்டு நான் பழுக்க காய்ச்சல 10 கம்பியை குறுக்க போடுறேன்டா, நடந்து போயிடா. நீ உங்க அப்பா அன்னையிலிருந்து நான் ஜாமீன் போடுறேன்டா. அன்னையிலிருந்து இனிமே நான் அந்த கருப்பு சட்டை போடுறதில்லை. மக்களை என்னால சுத்தமா முடியல. சீக்கிரம் மென்டல் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்திருக்க. மக்களே, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அன்னைக்கு ஒண்ணு பேச்சு, இன்னைக்கு ஒண்ணு பேச்சு, எனக்கு நின்று போச்சு மூச்சுடா சாமி. ஆள விடுங்கடா. இந்த கண்டென்ட்ல இருந்து நான் எஸ்கேப் ஆறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான கண்டென்ட். டாஸ்மாக் மூடணும், எல்லாம் குடிச்சே சாகுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு திரியிறாங்க. இந்த தீபாவளிக்கு மட்டும் டாஸ்மாக்ல 750 கோடி வருமானம் வந்திருக்கு. போன வருஷம் 400 கோடி வந்திருக்கு. அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் 350 கோடி வைன் ஷாப்ல அதிகமா வந்திருக்கு. நம்ம அரசாங்கத்துக்கு அதிக லாபம் தர்றது அதானாங்க. அதுல வச்சுதாங்க பொழப்பே ஓடிட்டு இருக்கு. இங்க ஒரு வீடியோ நான் உங்களுக்காக காட்டுறேன், நீங்க பாருங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நீங்க பாத்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா யூடியூப்ல இருந்து அந்த வீடியோவை எல்லா பக்கமும் தூக்கிட்டானுங்க. அந்த வீடியோவை கிடையாது, எப்படியே தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக பிரத்யோகமா ஃபன் ஃபேக்ட்ஸ் டீம் காட்டுது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்தார்கள், கிளர்ந்தெழுந்தார்கள். பெண்கள் போராடினார்கள், மாணவர்கள் போராடினார்கள், மாணவிகள் போராடினாங்க. அவங்களெல்லாம் சிறையில் அடைத்தார்கள். என்ன கேட்டாங்க? மக்கள் கேட்டார்கள், டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல, வாழ முடியவில்லை. எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலை இந்தியாவிலே. வட்ட பாறையிலே இந்த டயலாக் நான் கேட்க முடியலையே. மைடியர் மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். போன தடவை டிஎம்கே சொன்னாங்க, நீட்டை நாங்க ஒழிச்சிருவோம், நீட்டை நாங்க கொண்டே வர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை சொல்லிட்டு அவங்க ஓட்டு சேகரிச்சாங்க. செம்பதுக்கி செம்பகவல்லி ஒருத்தி என்ன சொல்லியிருக்கான்னா, டிஎம்கே எல்லாம் அப்படி சொல்லவே இல்லை, நீட்டை நாங்க அழிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லவே இல்லைன்னு ஒருத்தி சொல்லியிருக்கா. அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒத்த கையெழுத்துல நீட் இல்லாம ஆக்கிறோம்னு எந்த இடத்துலயும் திமுக பேசுனதை நான் பார்க்கவும் இல்லை, நான் படிக்கவும் இல்லை. அவங்க தேர்தல் அறிக்கையில அப்படி கிடையாது. நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம். ஆனா இந்த ஓட்டு கூட பரவாயில்லைங்க. கரு ஸ்டாம்பை எடுப்ப போலீஸ் வந்துச்சுன்னு ஒரு தரப்பு சொல்லிச்சு, போலீஸ் வரலன்னு ஒரு தரப்பு சொல்லிச்சு. ஒரு சிலர் 500 பேர் வந்தாங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு பேர் 600 பேர் வந்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த கொடுமை நீங்களே பாருங்களேன். 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்க கொடுத்த பந்தோபஸ்து 500 காவலர் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ADSPs, 4 DSPs, 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமா 500 போல ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க. அன்றைய தினம் பாதுகாப்பு பணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் 606 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இவங்க எவ்வளவு இறங்கி வேலை செய்யறாங்கிறத இந்த வீடியோலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். யாருன்னே தெரியல. நான் இப்பதான் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு உறுப்பினர் கார்டு வரல.
விஜய் கட்சியில இருந்து எனக்கு உறுப்பினர் கார்டே வரல. யாரோ ஒரு கார்டு எடுத்து வந்து எனக்கு கொடுத்து இது வந்து சும்மா நீங்க கழுத்துல ஷால் எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லுங்க என்ன ஆச்சு அதை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு எதுவும் இல்ல, நாங்க திமுக தான் இருக்கோம், நாங்க கட்சி மீட்டிங் சொல்லி தான் நாங்க அங்க போனோம், நீங்க ஏன் எங்க கூட்டு வந்தீங்க, நீங்க பேக் தரேன்னு சொல்லி தான் எங்களை கூட்டு வந்தீங்க, நீங்க ஏன் இப்ப எங்க ஆடியோ வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. வழக்க டைமா தான் அவங்க பேச வச்சாங்க. பேசுங்கன்னு சொல்லும் போது நாங்க அங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மட்டும்தான் மக்கள் அவ்வளவு வலி ஆதங்கத்துல இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரிய போறது இல்ல. நாம ஜெயிச்சா மட்டும் போதுங்கிற எண்ணத்துல தான் நிறைய பேருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அது சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் சில பேர் காசை வாங்கிட்டு என்னம்மா கூப்பிடுறீங்க, இந்த பார்ட்டியோட பேச்ச பாருங்க, அதை பார்த்துட்டு திண்டு தொலைங்க. யாரு வேணாலும் ஓட்டு கேட்குதுங்க. கலைஞர் கட்சி எதுக்கு ஓட்டுக்கு வருது? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கும் போதா கேக்குறதுக்கு? சரியா? ஊரே இருட்டா போட்டானுங்க. உலகத்துல இருக்கிற காசு பணம் கூட அவங்க கிட்ட இருக்கு. அவங்களுக்கு எந்த தகுதியை வச்சுட்டு அவங்க குடும்பம் வந்து ஓட்டு கேக்குது? செருப்பாலதான் அடிக்கணும் அவங்களெல்லாம். என்ன பேசுங்க சரியா? செருப்பால் அடிக்கணும். அவங்க எந்த காலத்தையும் அவங்க கட்சி விட ஓட்டுங்கிறது கேட்கறதுக்கு தகுதி கிடையாது. அம்மா மேல் திட்டம் விட முடியுமா? எனக்கு அம்மா எதுவும் செய்ய கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு அன்னைக்கு காலம் வரையும் இன்னை வரையும் அம்மாவோட சட்டம். அம்மா வந்து ஒரு இரும்பு மனுஷி. அது வந்து நாட்டுக்காக பிறருக்காக வாழ்ந்துச்சு. அந்த தகுதி யாருக்குனாலும் இருக்கா கட்சியில? இந்திரா காந்திக்கு அடுத்தது அம்மா தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அம்மா வந்து பெண்மணியை மதிச்சாங்க, எல்லாருமே மதிச்சாங்க. இந்த திருட்டு பயிரங்க வரவே கூடாதுங்கிறேன். வந்துதான் ஊரே கெட்டு குட்டிச்சவரா போச்சு. அவங்க வந்து நல்ல நிகழ்ச்சியெல்லாம் அவங்க நடத்தினாங்க. சொல்லி சில விஷயங்கள் நல்லதை செஞ்சாங்க, சொல்லாமே நல்லதை செஞ்சாங்க. அம்மாவுடைய பகுதியில நிக்கிறதுக்கு யாருக்குமே ஆச்சுதான் சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது. இத போய் ராமதாஸ் ஐயாவிட நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும் என்ன யாருங்கிறது. ஆமா, அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு தகுதி இருக்கு. ஆமா, அம்மாவுக்கு கட்சியில நிக்கிறவங்களுக்கு தகுதி இருக்கு எதையும் கேட்கறதுக்கு. கலைஞர் கட்சியில இருக்கவங்களுக்கு தகுதி. இந்த பார்ட்டி எவ்வளவு வலியோட பேசியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இவங்கள மாதிரி ஏகப்பட்ட மக்கள் அவ்வளவு வலியோட பேசிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியறது இல்ல. முதியோருக்கு பென்ஷன் கிடையாது. அது ஒரு குடும்பம் 1000 ரூபாய் வச்சு எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு படிப்பு வசதிக்கு என்ன சொன்னாரு? எல்லா பெண்களுக்கும் நான் காசு கொடுக்குறேன். கொடுக்கலங்க, நீங்க வேணா கேட்டு பாருங்க, கொடுக்கல. அடுத்து அந்த இப்ப பொங்கலுக்கு கொடுத்தாரா? கொடுக்கல. டாஸ்மார்க்க மூடுன்னு சொன்னாரு, எங்கெங்க அவரை காணோம். ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கோம். டாஸ்மார்க்னால எத்தனை பேரு செத்து போறாங்க பிள்ளைங்க. இன்னொன்னு கஞ்சா பெருகி இருக்குங்க. தப்பா நினைக்காதீங்க. இப்ப எல்லா தாய்மார்களும் அவங்க பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட பைகளை செக் பண்ணுங்க. அதுல குளிப்புன்னு ஒண்ணு பேரு, தலகாணின்னு ஒண்ணு பேரு, அப்புறம் அது மாதிரி சின்ன சின்ன வஸ்துக்கள் வந்து மிட்டாயி வடிவுல குழந்தைகள் 6ஆம் கிளாஸ் குழந்தைங்கள்ல இருந்து பாதிக்கப்படுறாங்க. அது உதடுக்கடியில வைக்கிறது. பிரைவேட் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்னு இல்ல, எல்லா ஸ்கூல்லயும் போதை நிரம்பி வழியுது. பாதுகாப்பு கிடையாது. 3 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல, 60 வயசு பொம்பளைக்கும் பாதுகாப்பு இல்ல. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள், தொடர் பாலியல் சித்திரவதைகள். ஏன் கண்ணுக்காக மூடிக்கிட்டு இருக்காரா? உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நடந்த சும்மா இருக்காரா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எங்க நடு தெருவுல 4 பேர் வெட்டி போட்டாங்களேங்க, வேற விட்டுருங்க. ஆம்ஸ்டான்ன்றது பெரிய தலைவர். அந்த கேஸ் மை டியர் மக்களே, பேமெண்ட்டுக்கு முன் பேமெண்ட்டுக்கு பின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இப்ப நீங்க பார்க்க போறது பேமெண்ட்டுக்கு முன். வாராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. முடிஞ்சு பேப்பலுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆன பின் எங்க ஐயாவாது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் அப்பாவாது உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி கலைஞர் அவர் பெயரனவன். எங்க ஐயாவாது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் அப்பாவாது இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. இந்த வீடியோல நான் முன்னாடியே பதிவிட்டு இருந்தேன். அண்ணன் நாம் தமிழருக்கு வாக்களிப்பீர், உதயசூரியனுக்கு வாக்களிப்பீர்னு உளறிட்டபடி பிளேட்டை மாத்திட்டாரு. இந்த வீடியோ பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அரசியல் எதுக்குறீல? வாரிசு அரசியல் எதுக்குறீ? எதனால மன்னராட்சி? எதனாலன்னு கேக்குறேன்ல, எதனாலன்னு கேக்குறேன்னு சொல்லுங்க. எதனால மன்னராட்சி அப்படின்னா நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும். ஹலோ, முதல்ல யார பேசணும்? நேரு மக, நேரு மயன், நேரு பேரன், நீ அப்படிதான் பேசணும். ஏன் பேசல? நேர்மையா பேசணும். தவறு எவன் செஞ்சாலும் தவறுங்க, புரியுதா? இறைவனே முன்னாடி நின்னாலும் அவன் நெற்றிக்கனே திறந்தாலும் குற்றமேங்கிற வரமுறையில வந்துட்டு நம்ம அப்படி பேசக்கூடாது. வாரிசு அரசியல் மன்னராட்சி. ஒரு குடும்பத்துல பிறந்ததுனாலே அவனுக்கு பதவினா முதல்ல காங்கிரஸ் தான் ஒழிக்கணும். அது பேசணும்ல. அப்போ அதை பேசி இதையும் பேசணும். ஊழலுக்காகவே சிறைக்கு போன தலை கட்சி ஒன்று இருக்குல்ல, அதையும் பேசணும். புரியுதா? இங்க மயிலர்கள் தடவுறது, இங்க கட்டக்கம்பால் அடிக்கிறதுனா அது சரியான வழிகாட்டுதலா இருக்க முடியாது. பேசணும். மன்னராட்சின்னு எதை வச்சு சொல்றீங்க?
எதை சொல்றீங்க இப்ப பதில் இருக்கா உங்ககிட்ட? ஏய் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கேரளால வயநாட்டுல வந்து நின்னீங்கல்ல, வயநாட்டுல நின்னீங்கல்ல, அங்க நீங்க வேற இடத்துக்கு போயிட்டீங்க. ராகுல் காந்தி ஐயா நீங்க வேற இடத்துக்கு போயிட்டீங்க. கேரளாவில் யாருமே இல்லையா அந்த தொகுதியில வேட்பாளர் நிக்க? உங்க கட்சியில வேற யாருமே இல்ல, நேரம் உங்க தங்கச்சி கொண்டாந்து நிக்கிறியா? நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இவர் மேடையில பேசும்போது திமுகவை தப்பா பேசுவாரு, தரைகுறவா பேசுவாரு. இதே பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது அதை பத்தி இப்படி பேச மாட்டாரு, சப்போர்ட் பண்ணி தான் பேசுவார். நீங்க இன்டர்வியூல பாருங்க, யூடியூப்ல பாருங்க, இது நிறைய வீடியோ நான் பார்த்துட்டேன். அதனாலதான் நான் உங்களுக்கு தேடி எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இவங்க கட்சியிலேயே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கலவி ஊத்திக்கிறது. அவன் இவனை பத்தி தப்பா பேசுறது, இவன் அவனை பத்தி தப்பா பேசுறது, அதுக்கப்புறம் அவன் கட்சியிலேயே சேர்ந்து அதுக்கப்புறம் ஜால்ரா போடுறது. எப்பா முடியலடா சாமி, இங்க பாருங்க இந்த கூத்த. ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு கிறுக்கு போய் வருவான். நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுவது மட்டுமே நல்லது, பிராய்லர் முட்டை சாப்பிடுவது வந்து உடம்புக்கு பேராபத்துன்னு வருவான். அப்ப இப்ப நாட்டுக்கோழி கிடைக்கல, நாட்டுக்கோழி உற்பத்தியை பெருக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு மரபணை மாற்றி டூப், நடிகர்களுக்கு சண்டை போட ஒரு டூப் வச்சிருக்கோம்ல, அப்படி ஒரு டூப் பண்ணக்கோழின்னு. அது நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும், ஏமாந்துடக்கூடாது. இளம் வயதில் பெண்கள் பூப்படைகிறார்கள், கண்ட கண்ட நோய் வருது. ஏன்னா அது வந்து மரபணு மாற்றப்படுது. இந்த வீடியோ எடிட் பண்ணும் போது என்னால சிரிப்பு அடக்க முடியலைங்க. டப்பிங் பேசும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ, நானும் விழுந்து சிரிச்சேன்ட்டு. மக்கள் எல்லாம் மடப்புன்னகை நினைச்சுக்கிட்டு இவங்க இன்னைக்கு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அன்னைக்கு பேசினதை யாரும் இன்னைக்கு நம்ம எல்லாம் கேட்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ. அடுத்து நம்ம பார்க்க போறது மேயர பிரியாவை பத்தி. இவங்க எதுக்கு அந்த கட்சியில இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலா சுண்ணாம்பு பவுடர் போட்டுருக்காங்க கார்பரேஷன்ல. அது பத்திரிகையாளர் கேட்டப்ப அவங்க ரெஸ்பான்ஸ் பாருங்க. இந்த பவுடர் தான் போடுறாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? இது சரியான பதிலே இல்ல மேடம். இது வேணா இது கொண்டு வாங்க, இது வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படினா ஏமா ஆக்ஷன் எடுங்க. பவுடர் நீங்க நான் அதுதான் சொல்றேன், நேர்ல வந்து காட்டுறேன். கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? கொஞ்சமா நீங்க சொல்லுங்க என்ன பவுடர்? தெரியல, அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஃபுல்லா பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நம்ம கவனத்துக்கு ஃபுல்லா பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் மேடம். இது சரியான பதிலே இல்ல மேடம். இது வேணா இது கொண்டு வாங்க, இது வேணா ஆய்வு பண்ணுங்க. இந்த ப்ளீச்சிங் பவுடர் விஷயத்த கூட விடுங்க மக்களே. ஆனா இந்த துப்புரவு பணியாளர்கள் இப்ப பட்டுட்டு இருக்காங்களே கஷ்டம், ரொம்ப பாவங்க. அவங்களோட இன்னல்கள் என்னன்னு காட்டுறேன் பாருங்களேன். பிரியாக்கா சொன்னாங்களா என்னன்னு? இவ்வளவு பார்க்க தகுதி இல்லன்னு பிரியாக்கா சொன்னாங்களா? எப்படி சொல்லுவாங்க நாங்க எத்ததால பிரியாக்கா எங்க கிட்ட தகுதி இல்லையா? பாக்குற நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இதுவே கஷ்டமா இருந்தா அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இந்த வீடியோ பாருங்க. ஆனா ஒண்ணுங்க, மக்கள் ரொம்ப பாவங்க. சம்பளம் தான் கேக்குறோம். பாரதி அண்ணன் வாங்கி கொடுத்த சம்பளம் 8 மாசம் தான் ஆகுது. அந்த 8 மாசத்துக்குள்ளே 9வது மாசத்துல ரோட்ல உட்கார வச்சா ஸ்டாலின். அவர் வாக்குறுதி என்ன ஆச்சு? 19/1/2021 அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. என்னன்னு கொடுத்தாரு முதல்வர்? நான் ஆட்சி கட்டல உக்காந்தேனா உங்களுக்கு துப்புரவு பணியாளருக்கு நிரந்தர பணியாளர் கையெழுத்து போட்டு குத்துக்கிறாரு. அந்த பேப்பர் கவர்ல இருக்குது. இவ்வளவு செய்துட்டு சொல்லாத கொள்ளாத அண்டை வீட்டு குழுவுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ராமிக்கு கான்ட்ராக்ட்ல விட்டாங்க. அதனால ST SC போட்டு ஒரு புக்கை தூக்கின்னு வந்து வச்சுக்கிறான். எப்போ இந்த ஒரு மாசத்துல அதுல கையெழுத்து எல்லாம் மொத்தமா போடுங்க, மொத்தமா உங்களுக்கு சம்பளம் வரணும். தூக்கி தெருவில் உட்கார வச்சுட்டான். 31 ஒரு நாள் ஆர்டர் போட்டு கோர்ட் மூலியமா பாரதியான உங்களுக்கு வந்து ஜிஓ பாஸ் பண்ணியாச்சு, உங்களுக்கு சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதத்தையும் கழிச்சு 5 மகளிர் உட்காந்தாங்க அம்பத்தூர்ல. 6 நாள் உண்ணாவிரதம். அந்த 6 நாள் உண்ணாவிரதுல 30ஆம் தேதி சொல்றானுங்க நீங்க உண்ணாவிரதத்தை கைவிடுங்க, உங்களுக்கு 31 ஜிஓ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் கூடி வரும் அப்படின்னு சொல்லி எங்க கூட்டத்தை கழிச்சு 1ஆம் தேதி உங்களுக்கு வேலை இல்ல போங்க. சிஎல் மேஸ்திரி எல்லாம் எங்க கையில கையெழுத்து வாங்க மாட்டேன். இதே கவுன்சிலர் வந்தா 4 மணிக்கு சிஎம் போன் பண்றாரு. ஏகவலி 4 மணிக்கு வந்துரு வர்றாரு சிஎம் இந்த ரூட்ல, நீ யாராருக்கு போன் பண்ணுமோ போன் பண்ணி வர வைக்கணும். 5 மணி ஆனாலும் 4 மணி ஆனாலும் நாங்க ஓடியாரணும். குடும்பத்தை விட்டு தூக்கத்தை விட்டு இந்த வேலை ஓனமே காலத்து சோறாச்சுன்னு ஓடியாருவோம். அப்படி இருந்தா எங்களை தீக்கி நீங்க நடு ரோட்ல ஒரே உனக்கு நியாயமா, உனக்கு நீதியா, தர்மமா? இந்த 1000கணக்கான கண்ணீருக்கு நீ பதில் சொல்லிட்டு நீ நடு. நேர்வாயி வராது, நீ கொல்ல வாயி போறனா நீ கொலைக்கார, கொல்ல அடிக்கிறவ. எங்க பாவத்தை நீ கொட்டிக்காத. சேகர் பாபு தான் சொல்ற, சேகர் பாபு தான் சொல்ற. அந்த சேகர் பாபு தில்லா வந்து மக்கள் மனதில நிக்கிறவன் நின்னு பதில் சொல்லணும், நின்னு பதில் சொல்லணும். ஓட்டு கேட்கும் போது காலை பிடிச்ச நீங்க ஓட்டை வாங்கி நீ எங்களை ரோட்ல உட்கார வைக்கிற. நீ நல்லையா
பாவம் இந்த அம்மா எவ்வளவு மனசுடைஞ்சு போயிருக்காங்க. ஆனா இதுக்கான ரெஸ்பான்ஸ் என்னன்னு இந்த வீடியோல பாருங்க. பாக்குற எல்லாருக்குமே கோபம் பொத்துக்கிட்டு வரும். தூய்மை பணியாளர் சொல்லவே மாட்டேன் நான், என்ன கேட்டாலும் சரி. தூய்மை பணியாளர்கள் அடிக்கிறது இல்லை, அதனால அங்க மக்கள்லாம் கஷ்டப்பட்டு அடி வாங்கி அழுது செத்துட்டு இருக்காங்க. இதுதான் பதிலா? நான் கேட்கறேன். நான் இந்த வீடியோலாம் போடும் போது சும்மா நான் காசு சம்பாதிக்கணும், வியூஸ் வரணும் அப்படிலாம் இல்லைங்க. 4 விஷயம் மக்களுக்கு தெரியணும். நிறைய விஷயங்கள் மீடியா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுவே ஒரு உறுத்தல். அதனாலதான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு லைக், வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி ஒரு 10 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க பார்த்தா எனக்கு அதுவே போதும். இதுதான் நாட்டில் நடக்குதுன்னு அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் தாவேகா கட்சியை பத்தி தப்பா பேசுறீங்க, தளபதி விஜய் அவர்களை பத்தி தரைகுறவா பேசுறீங்க. ஆனா நான் ஒரு விஷயத்த காட்டுறேன், அது யாருமே ஏன் மீடியா அந்த அளவுக்கு காட்டவே இல்லை. அந்த வீடியோவை யாரும் ஷேர் பண்ண மாதிரி நானும் பார்த்ததே இல்லை. எனக்கு புரியல ஏன் இந்த விஷயம் வெளியில வரல, வைரல் ஆகல. ஆக்சுவலா அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கணும். மக்களாகிய உங்களுக்கு நான் அந்த வீடியோவை காட்டுறேன், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அதை ஃபுல்லா பார்த்துட்டு அது எவ்வளவு முக்கியமான வீடியோ தெரியுங்களா? 1/10/2025 அன்னைக்கு எங்க சேர்மன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. எங்க சேர்மன் டாக்டர் மரிய வில்சன், அவர் தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினராக இருக்காங்க. ஸோ அவங்க இந்த அறிக்கையில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளி செலவு, கல்லூரி செலவு, அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இது ரிலேட்டடாக நாங்கள் போன வாரம் ஃபுல்லாகவே எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் பேசணும். அதோட ரிப்போர்ட்டை எங்கள் சேர்மன் கிட்ட கொடுத்தோம். ஸோ சார் என்ன பண்ணாங்கன்னா, இதோட இன் அடிஷன் நேற்றுக்கு ஒரு அறிக்கை விட்டாங்க. எப்படின்னா, அந்த 5000 ரூபாய் வச்சு வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் 5000 ரூபாய் வச்சு அந்த ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அவங்க வாழ்நாள் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிவிகே மெம்பராக எங்கள் சேர்மன் டாக்டர் மரிய வில்சன் சார் செய்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு அந்த உண்மையை யாருக்கு, அங்கே லீகல் பர்சன் யாருக்கு அந்த பணம் போகணுங்கிறதுக்காக அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அவங்கள பர்சனலாக பார்த்து இங்கே கூட வந்து இன்சூரன்ஸ் டீம் வந்திருக்காங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் டீம் வந்து 36 ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கரூரில் மட்டுமே அசோசியேட்டாக இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ அவங்களுக்கும் யாருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும், அதுக்குள்ள டீட்டெயில்ஸ், ஃபார்மாலிட்டிஸ், அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்குள்ள ஏற்பாடும் முடிச்சிட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. எங்கள் டீம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், எங்கள் சேர்மன் வந்து உங்கள் எல்லாருக்கும் துணையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். என் பேர் வந்து செண்பகை எழில், டைரக்டர் ஆஃப் இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸில் JPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. பாதிக்கப்பட்ட விருதை மட்டும் தான் கொடுக்குறீங்களா, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு? சார், இது முதல் கட்டமாக அப்படி பண்ணுறோம் சார். அடுத்த கட்டமாக நாங்கள் அதுக்குள்ள லிஸ்ட் எடுத்து அடுத்த கட்டமாக எங்கள் சேர்மன் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சார், எங்கள் கூட எங்கள் ஒரு மேடம் வந்திருக்காங்க. இதுக்கு மேலே எங்கள் சேர்மனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. இன்சூரன்ஸ் டீம் வந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை பத்தி ஏன் யாரும் பேசல? எந்த ஊடகங்களும் யாரும் அந்த அளவுக்கு இந்த விஷயத்த காட்டவே இல்லை. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இந்த மீடியா ரொம்ப பாவம் படுறாங்க. கர்மான ஒரு விஷயம் இருக்கு, அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்து சேரும். நம்ம என்னென்ன விளைவிக்கிறோமோ, என்னென்ன தப்பு செய்யறோமோ அதுக்கான பதில் கண்டிப்பா கர்மா தரும். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். நடிகரும் டைரக்டருமான ரவி மரியா ஜில்லா படத்துல நடிச்சவரு. ரோபோ சங்கர் இவரோட காமெடி ரொம்ப ஃபேமஸ். இவர் சமீபத்துல திமுகவை விட்டு வலாசுன்னு வலாசி இருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம், நாட்டுக்கு தேவையான விஷயம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த திமுக ஆட்சியில ஒவ்வொரு தலையில எவ்வளவு கடன் இருக்கு? 1,22,300 ரூபாய் கடன் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு மிக மோசமான ஆட்சி யார் நடத்திட்டு இருக்கா? உங்க சொல்றாங்க வீடு தேடி வரும் அரசு. இப்ப பேனரை பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஃபுல்லா எங்க போனாலும் வீடு தேடி வரும் அரசு. என் நாட்டை கொள்ளடிச்சு பார்த்தாதான் வீட்டுக்குள்ள வேற வந்து கொள்ளடிக்கணும். தயவு செய்து எல்லாம் வீட்டு கதவை மூடிட்டு அமைதியா இருங்க. திமுக நோட்டீஸ் கொடுத்து கதவு தர அண்ணே வீடு தேடி வந்திருக்கும் அரசு, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. தாசில்தார் வந்திருக்காரு, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் வந்திருக்காரு, கலெக்டர் வந்திருக்காரு சொல்லுவாங்க. கதவை திறந்துடாங்க. கதவை திறந்தா என்ன ஆகும்? முன்னாடி அரசு கஜானா காலியான மாதிரி வீட்டு கஜானா காலியா பாத்துங்க. எப்ப கேட்டாலும் ஒரே பதில சொல்லிட்டு இருக்காரு. யாரு? முக ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் அந்த 5 லட்சம் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்றார். எது கேட்டாலும் எப்படி தெரியுமா? அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கோழி கொக்கரக்கோடு கூச்சு. என் பொண்டாட்டி தர நிறைய மல்லிகை ஜூஸ் பண்ணா. உன் பொண்டாட்டி உன்னை செருப்பா அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. மாமா 500 கோடி வச்சிருக்க கொடுத்தாரு, அது எங்க வச்சிருக்க சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கோழி கொக்கரக்கோடு கூச்சு.
இப்படி நாங்க பேசுற டைலாக் மாதிரி, நானும் ரோபோ சங்கர் பேசுற டைலாக் மாதிரி என்ன கேட்டாலும் 530 லட்சம் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம். எது கேட்டாலும் நிறைவேற்றிட்டோம். அப்பா நான் சொல்றேங்க, நான் மட்டும்தான் உதாரணம், நானே உதாரணம். நம்ம ஐயா ஆட்சி நடக்கும்போது என் வீட்டுக்கு வரி எவ்வளவு தெரியுமா? 6 மாசத்துக்கு 3800 ரூபாய். இப்ப எவ்வளவு வரி? 8600 ரூபாய். தண்ணி வரி எவ்வளவு? வெறும் 600 ரூபாய் கட்டணும். இன்னைக்கு எவ்வளவு தண்ணி வரி? 1800 லட்சம். இபி பில்லு என்னதான் எங்க வீட்டுல 3 ஏசி ஓடுது, என்னதான் 3 ஏசி ஓடினாலும் ஐயா நம்முடைய அதிமுக ஆட்சி அப்ப எனக்கு 7000 பில்லு வராது. மே மாசம் இந்த மாசம் என்ன கட்டுது? 13750 ரூபாய் கட்டுது. இத்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் புது கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க எந்தெந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். மீண்டும் ஒரு தரமான கண்டென்ட்ல சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபன் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.